அனைவருக்கும் வணக்கம். இது ராம் கிரிட்டிக். நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு ஏழை விவசாயின் குமரல். தன்னுடைய நிலம் பறிபோகுது, தனக்கு யாருமே ஆதரவு இல்லை, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி இப்படி பல விதமாக கொலை மிரட்டல் வருது. ரவுடிகளை கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறாங்க. என்னை 3 வருஷமாக விவசாயமே செய்ய விடலை. இந்த கேஸு இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு விவசாயிகளை விசாரிக்குது, அவங்க சம்மன் அனுப்பியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாம் தெளிவாக பார்ப்போம். முதல்ல ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ராமநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வட்டக்காடு பகுதியை சேர்ந்த கண்ணையன் கிருஷ்ணன். இந்த கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன வயசு அப்படின்னா, ஒருத்தருக்கு 75 வயசு, ஒருத்தருக்கு 72 73 வயசு. 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. இவங்களுக்கு சொந்தமான அந்த பகுதியை சேர்ந்த ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த 6 ஏக்கர் நிலத்தையும் அவங்க விவசாயம் பண்ணி தான் அவங்களுடைய பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பேசிக்காக விவசாயம் பண்ணி பொழப்பு ஓட்டுறது, விவசாயத்தில் சம்பாதிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற ஒரு வயசு 35 40 வயசு இருக்கிறவங்களாலேயே உழைக்க முடியாது. அவங்க அந்த வயசுலையும் அதில் உழைச்சி அது மூலியமா சம்பாரித்து சாப்பிட்டுக்கிறாங்க. இதில் பிரச்சனை என்னன்னா, இதோட இனக்காடு, இவரோட நிலத்துக்கு இணையா பக்கத்து காட்டுக்காரரு குணசேகரன் அப்படிங்கிறவர். அவர் ஒரு பாஜக பின்புலம் உள்ள ஒருத்தர். இந்த ஏழை விவசாயிகளுக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனை. தண்ணி எடுத்து விடுறதுல பிரச்சனை, அவங்க விவசாயம் செல்ல விட தடுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஓடிட்டு இருக்குது. இது இல்லாமல் அந்த விவசாய நிலத்தை குணசேகரன் கேட்குறாரு, விற்றுருங்க, விற்றுட்டு போங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். இவங்க விற்க தயாராகவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த 6 ஏக்கரை நிலம் தேவைப்படுது. என்னத்துக்கு தேவைப்படுதுன்னா, அந்த 6 ஏக்கரை தாண்டி அந்த பக்கம் ஒரு புறம்போக்கு நிலம், ஒரு 100-120 ஏக்கருக்கு மேலே புறம்போக்கு நிலம் இருக்குது. இதை வாங்கிட்டா அது எல்லாத்தையும் ஒன்றா வளைச்சி போட்டுடலாம் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. இது குணசேகரனோட இன்டர்மீடியேட்டரா மாதிரி தான் தெரிய வருது. இதுக்கு முழுசாக செயல்படுறவங்க பாஜகவோட மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஒரு வழக்கறிஞர் முத்துக்குமார். அவர் தான் ஆத்தூர் கோர்ட்லலாம் அவர் தான் ஆஜராயிருக்கிறார். இவங்க இந்த 2 பேரை தாண்டி அந்த நிலம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரிய வரல. அப்போ சப்போஸ் அவங்க கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருந்தா வேணா யாருக்கு இவங்க கிரைம் பண்ணுறாங்க, யாருக்கு மேலே அந்த நேரத்தை மாற்றுறாங்கன்னு வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமே தவிர, இவங்க 2 பேரும் யாருக்காக செயல்படுறாங்கன்றது தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாகவே பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டே இருக்குது. இவங்க பயப்படுறாங்க. கூலி வேலை செஞ்சு இந்த முதியோர் ஓஏபி காசெல்லாம் வாங்கி தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதில் நான் ட்விட்டரில் பார்த்தேன், எக்ஸ் வலைத்தளத்தில் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த தாத்தாவுக்கு கை தடி ஊனிட்டு தான் நடக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதே கத்தி கத்தி பேசணும், அவருக்கு சரியாக காதும் கேட்காது. 75 வயசு முதியோர் மேலே இடி சம்மன் அனுப்புது. 5ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி 2023 இந்த தேதியில் நீங்கள் இங்கே இடி அலுவலகம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற சாஸ்திரி பவனில் இருக்கிற இடி அலுவலகத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. இவங்களுக்கு என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. தமிழே எழுத படிக்க தெரியாது. அவங்க கல்வி அறிவும் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை, அவ்வளோதான். இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தான் குடும்பம், தான் குழந்தை குட்டிங்க, தன்னுடைய இதை தவிர அவங்களுக்கு அந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியாது. சரி, இது இவங்க தான் வாங்கினாங்களா இந்த 6 ஏக்கரானா? கிடையாது. இது அவங்க அப்பா வாங்கினது, பூர்வீக நிலம். இந்த 6 ஏக்கரா கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக அவங்க கையில் தான் இருக்குது. புதுசாக ஒன்றும் வாங்கலை. ஆனால் இப்போ அவங்க மேலே என்ன ஈடி சொல்லியிருக்குன்னா, கருப்பு பணம் கையாடல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்குது. இப்போ நம்ம ஈடி எப்படி செயல்படும் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு பணத்தை கடத்திட்டு போகிறது, இந்த கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் விற்று பணம் அந்த மாதிரியான ஒரு கேஸு,
பெரிய இந்த சந்தனக்கட்டை இதெல்லாம் எடுத்து இந்த வெளிநாட்டுக்கு அனுப்பி அது மூலிமா பணம் சம்பாதிக்கிறது. வெளிநாடு உள்நாடுக்கு உள்ள வர்த்தகம் அது மூலிமா வந்து ஃபினான்ஸை ஏமாற்றி இவங்க வரி செலுத்தாமல் அந்த மாதிரியான பணம் பரிவர்த்தனைகளை தான் வந்து இடி விசாரிக்கும். அதுக்கு தான் இடிக்கு வானொலியாவது அதிகாரத்தை கொடுத்துருக்குது. ஆனால் சாமானிய மக்கள் விவசாயியை வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து கிடையாது. உடனே இவங்க வந்து ஒரு உதவி நாடுறாங்க. ஆல்ரெடி ஒரு வக்கீல் எல்லாம் இருக்குது. அந்த வக்கீலை வச்சு ஒரு ஆத்தூரில் கேஸு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க குணசேகரன் மேலே. இவங்கெல்லாம் இதுக்கடையில் இவங்கக்கிட்ட காடு கேட்கறதுக்கு முன்னாடி, இவங்களுடைய நிலத்தை வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே குணசேகரன் வந்து ஒரு கொலை செஞ்சதா வந்து சொல்லப்படுது. யாரால? அந்த பெரியவரால் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான ஆவணங்கள் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அதாவது இந்த பெரியவருக்கும் குணசேகரனுக்கும் ரெண்டு காட்டுக்கும் எனக்காடு அவங்களோட பையனை வந்து கொண்டுட்டாங்க. இதே மாதிரி அடிமட்ட ரேட்டுக்கு நீங்கள் எனக்கு காட்டை கொடுன்னு வந்து அவங்கள மிரட்டி அவங்கள வந்து கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்த சந்ததிக்கு வந்து எப்படி நீ நிலத்தை கொடுப்ப? இப்போ ஒரு அப்பா மகனை கொண்டுட்டான், அப்பங்கிட்ட காடு கேட்கணும், மகனுக்காக தான் சொத்து காப்பாற்றி வச்சிருக்கிறது. மகனையே கொண்டுட்டா நீ யாரு கொடுப்ப? நீ வித்துட்டு தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த விவசாயி தான் சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். சரி, அப்புறம் இவங்க வந்து தேடி போகிறாங்க. ஒரு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாது. இவங்க வந்து உதவி கேட்க போகிறாங்க. நிறைய அரசியல்வாதிகள்கிட்ட போகிறாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து யார்கிட்ட சொல்லணுமோ எல்லாத்துட்டையும் சொல்கிறாங்க. யார் சைட்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் வரல. ஏன்னா சம்மன் வந்து ஈடி அனுப்பியிருக்கு. அது என்ன வேணால் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அமலாக்கத்துறைனா ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த 2 ஏழை விவசாயிகள், அது வயதில் ரொம்ப முதிர்ந்த விவசாயிகள், சாப்பாட்டுக்கு தினமுமே வந்து அரசாங்கத்தில் போடுற அந்த ரேஷன் அரிசி வச்சே சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த விவசாயிகள். ஏன்னா அவங்களால விவசாயம் 3 வருஷமாக செய்ய முடியல. ரவுடிகளை கூப்பிட்டு வந்து மிரட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட ஒருத்தர், கண்ணன் அப்படின்னு கம்யூனிஸ்டவாதி. அவருக்குமே பார்த்தீங்கன்னா அவரும் இடது கால் ஊனமுள்ள ஒரு மனிதர். அவரு தான் வந்து இந்த ஆல் இந்தியா தலித் சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சேர்ந்த பிரவீனா வழக்கறிஞர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இதில் அவங்களுக்கு எல்லா விஷயமும் இங்கே இருக்கிற இவங்களுடைய வழக்கறிஞர் மூலியமாக அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வாங்க, நாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஈடிக்கு போகலாம், ஈடி என்ன தான் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களா ஒத்துக்கிட்டு, அந்த வயசான முதியவர்கள் கூட இல்லை நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நாம் அங்கே போய் அவங்க பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற இதில் சட்டத்தை மதித்து இவங்க இங்கேருந்து போகிற பயண செலவு கூட காசு இல்லாத அங்கேயும் இங்கேயும் கேட்டு அந்த பிரவீனாங்கிற வழக்கறிஞர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இவங்க இங்கேருந்து நுங்கம்பாக்கம் சாவித்திரி பவனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் தனக்கு பேச தெரியாது, தனக்கு படிக்க தெரியாது, தான் வழக்கு நடத்த முடியாதுன்னா தனக்காக ஒருத்தரை நியமிக்கிற ஒரு பேர் தான் வழக்கறிஞர். அவரை உள்ள அனுபவ பண்ண மாட்டோம், இந்த 2 வயசானவங்களை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க மிரட்டி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கக்கிட்ட கையெழுத்தை வாங்கி அந்த நிலத்தை அபகரிக்கிற செயல்பட்டுருக்கிறார். இந்த மொத்த இதையும் ஹேண்டில் பண்ணது யாரு அப்படின்னா ரித்திஷ் குமார் அப்படிங்கிற ஒரு சிபிஐ அதிகாரி. அவர் தான் வந்து அவருக்கு அந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புகிறார். அங்கே தொடர்ந்து வந்து அசாதாரணமான சூழல், நீங்கள் உள்ளே வந்து தான் ஆகணும், வாங்கன்னு ரொம்ப வற்புறுத்துறாங்க. இவங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரவீனா அவர்களுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துருக்கிறாங்க, அப்நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உடனே வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் போலீஸ்காரங்க வராங்க. வந்து போலீஸ்காரங்க 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணி என்ன பிரச்சனை ஏது, அவங்க தான் சட்டப்படி தானே வரன்றாங்க, வழக்கறிஞர் உள்ள வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாம் அனுமதிக்க முடியாது, போலீஸ்காரங்க சொன்னதுக்கும் அனுமதிக்க முடியாதுன்னு உடனே வந்து போலீஸ்காரங்க இவங்களை கேட்குறாங்க, விவசாயிகளை கேட்குறாங்க, நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு. நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞரோட உள்ளே வரதா இருந்தால் வரும், இல்லைன்னா வரமாட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் போலீஸ்காரன் நகர்ந்துடுறாங்க. இவங்க டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க. அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் காத்திருந்து இது அங்கேயும் வந்து சிரமப்பட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு போகிறாங்க. ப்ரெஸ் கிளப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இடி மேலே கம்ப்ளைண்ட்டா, அப்போ இடியை நீங்கள் ஆப்போசிட்டாக வச்சு பேச போகிறீங்களா
அப்படின்னா நான் இந்த ப்ரெஸ் கிளப்பே நடத்த முடியாது அப்படிங்கிறதும் அந்த ப்ரெஸ் கிளப் நடத்துகிறவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. எங்களால் இது உங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு கையை வைக்கிறாங்க. இந்த இத்தனை விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா இப்போ வந்து அவங்க வந்து அந்த ஆத்தூர் கோர்ட்டில் இருக்கிற வழக்கை மட்டும்தான் நடத்திட்டு போகிறாங்களே தவிர இந்த இடி இன்னும் எந்த ஃபோர்ஸும் பண்ணல. இப்போ நம்மளுக்கு என்ன புரிய வருது, இதில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னா, சாதாரண மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த நிலம்ன்றது அன்னைக்கு வந்து ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி அது கோடிக்கணக்கில் போகும். ஆனாலும் அதை விற்று அவங்க வந்து அவங்க 75 வயசு அதை விற்று தன் வந்து சந்தோஷம் அடையணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. தன்னோட சந்ததிகளுக்கு அந்த நிலத்துக்கு போய் சேர்த்தணும், இந்த நிலம் வந்து நம்ம விற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உன்னதமான அந்த வயதானவர்களை துன்புறுத்தி தலித்துகளையும் சிறுபான்மை இனத்தவரையும் தொடர்ந்து இந்த அரசாங்கம் வஞ்சித்து வருகிறது அப்படிங்கிறது அங்கே ப்ரூஃப் ஆயிருக்கு. இந்த இடி என்கிற ஏவல் நாய்களை வைத்து பாஜக அரசாங்கம் சூறையாடுகிறது அப்படின்னு நாம் நிறைய சொன்னோம். செந்தில் பாலாஜி வழக்கிலையும் பொன்முடி வழக்கிலையும் இதெல்லாம் சொன்னோம். அதெல்லாம் சொன்னப்போ கூட நம்மளை நிறைய பேர் கமெண்டில் திட்டினாங்க. இதுக்கும் வந்து எதையாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு மனிதாபமானமற்ற யாரை வேணால் ஈடி என்ன வேணால் செய்யலாம், கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தோணிகளையே தான் வந்து இந்த பாஜக அமைப்பு இயங்குது. சரி, இப்போ ஈடிக்கும் பாஜகவுக்கும் என்ன 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 கனெக்ஷனு, நீங்கள் ஏன் பாஜகவோட சேர்த்துறீங்க அப்படின்னா, அங்கே முக்கியஸ்தர்களாக நிற்கிறதா 2 பேருமே பாஜக அமைப்பு சேர்ந்தவங்க. சரி, அவங்க சேர்ந்துருக்குறாங்கன்றதுனால வேறு ஏதாவது கூட கம்ப்ளைண்ட் இருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இன்னொன்று சொல்லுவேன். இடி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கீழே இயங்குகிற ஒரு துறை. அந்த வெளிநாடு உள்நாட்டு பணம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக அரசியல் பின்புலம் இருக்கும். அப்போது நான் ஒருத்தரை கைது பண்ண போகிறோம் அப்படின்னா அரசியல்வாதி உள்நுழையக்கூடாது. அந்த விசாரணையை அரசியல்வாதிகள், மேலதிகாரி, அவங்க பெரிய அரசியல்வாதி அப்படி யாருமே அங்கே இருக்கிற ஐஜி முதல் கொண்டு, ஸ்டேட்டோட ஐஜி முதல் கொண்டு, ஸ்டேட்டோட போலீஸ் ஆஃபீஸர் முதல் கொண்டு யாருமே ஈடியை கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்படி கட்டுப்படுத்தாத அவரை தூக்கி வச்சு விசாரிச்சாதான் இந்த ஊழல்களையும் அந்த பண பரிமாற்றத்தையும் நாட்டோட பாதுகாப்புக்காக அந்த பணத்தை ஃபினான்ஸை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் வந்து அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்தாங்க. இப்போ கொடுத்துருக்கிற அதிகாரத்தை எல்லாம் அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணி மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு எதிராக திருப்புறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து வருத்தமளிக்கக்கூடிய செயல். இது நீங்கள் நான் சொன்னதை விட இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். நம்ம ட்ரைப்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கரிகாலன் தோழர் அவர் நடத்திட்டு வர்றாரு. அதில் பிரவீனா வழக்கறிஞர் வந்து இதில் ஒரு 45 நிமிஷம் வீடியோ பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அதையும் பாருங்கள். ட்விட்டரில் போய் மதுரை எஸ் பாபு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே தோழர் வந்து ரொம்ப அவருடைய கருத்துக்களை, இடதுசாரி கருத்துக்களை அதிகமாக வைக்கிறாரு. அதுலேயும் அவங்களோட ட்விட்டர் பக்கங்களையும் இது கிடைக்கிது. இங்கெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ட்விட்டரில் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ஊடகங்களில் இன்னைக்கு தான் அது வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. நம்ம வீடியோவும் பாருங்கள், நமக்கும் ஆதரவு கொடுங்க. நாம் எடுத்திருக்கிற இந்த ஒரு போராட்டம், நான் வந்து இதை போராட்டம் தான் சொல்லுவேன். 2024 சுதந்திர போராட்டத்துக்கு இணையான இந்த போராட்டத்தில் நானும் பங்கெடுக்கணும். இந்த பாஜகவை நம்ம மண்ணை விட்டு ஓட விடணும். இந்திய மண்ணை விட்டு, இந்தியாவிலே வந்து பாஜக வந்து எப்போதும் வரவே கூடாது. அதுக்கு இன்னைக்கு 24 துரத்துனா மட்டும்தான் நாம் வந்து கரெக்டாக இருக்கணும். பாஜகவை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை நாம் இந்த போராட்டத்தின் மூலமாக செய்யணும். மக்களுக்கு எது உண்மை அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்தணும். அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரே வார்த்தை, காசு பணம்ன்றது வேற. எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை வளர்த்தி விடுங்க. அதன் மூலியமா நான் மக்களுக்கு என்னென்ன அளவுக்கு என்னால் உதவி செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம். நன்றி, வணக்கம்.